குட்டி பாப்பா கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. அதனால் மருந்து கொடுத்துருந்தேன்னா அதை அப்படியே வாமிட் பண்ணிட்டா. அதுலேருந்து ஒரே அழுகை. நைட் ஃபுல்லாக தூங்கவும் இல்லை. சினிங்கிக்கிட்டே இருந்தால் ஏன் அழுகுறா அப்படின்றதுனே எனக்கு தெரியல. என்னையும் தூங்கவும் விடலை. அதனால் காலையில் நல்லா அசந்து போயிட்டேன். எழுந்திரிக்கவே முடியல. ஏன்டாப்பா எழுந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உடம்பெல்லாம் நல்ல வலியாக. அதை நல்லாவே சனுஷ்கா புரிஞ்சுக்கிட்டா. அம்மா எனக்கு லஞ்ச் ஏதாவது சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுங்க, தோசை ஊற்றி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஹெல்த்தியாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துடலான்னு ஃப்ரூட்ஸும் ஜூஸும் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ தான் அதனால் லஞ்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முளக்கீரை வாங்கியிருந்தேன்னா அதை வச்சு சாம்பார் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பலாக்காய் வேறு இருந்துச்சு, அதை வச்சு பொரியல் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து பலாக்காயை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்குங்க. தோட்டத்தில் நல்லா வந்து பாவக்காய் காய்ச்சிருந்துச்சு. அதை பார்த்ததுலேருந்து சனுஷ்கா அம்மா எனக்கு குர்குரே ரெடி பண்ணி கொடுங்க, குர்குரே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. இன்றைக்கி அதனால் அதை ரெடி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பறிச்சுட்டு வந்து கொடுத்து 2 நாளாகுது. அதையும் வந்து உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து பெசரி வச்சுருங்க. அது போல் பெசரி வைக்கும் போது பாவக்காயை அதில் உள்ள கசப்பெல்லாம் இறங்கிடும். அதனால் அதை பெசரி வச்சுட்டேன். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் தீர்ந்து போயிட்டு, அதனால் அதையும் வந்து அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதில் போட்டு வச்சிடலான்னு சொல்லி போட்டு வச்சுட்டேன். இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து மேரினேஷன் போட்டு வச்சுருங்க. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி. பலாக்காய் வந்து பொரியலுக்காக வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பலாக்காய் உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பலாக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். குர்குரேவையும் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு. இன்னைக்கு இப்படி தான் சூப்பராக சமைச்சு சாப்பிட்டாச்சு.